சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கலசப்பாக்கம், அரக்கோணம், சோளிங்கர் ஆகிய சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளை சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளையும் சந்தித்து திமுகவுடைய நிர்வாகிகளையும் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்வதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். குறிப்பாக உடன்பிறப்பே வா என்ற தலைப்புல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகளும் சந்தித்து அவர்களுடைய பணிகள் மற்றும் அவருடைய செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தேர்தலுக்கான பணியாற்றப்பட வேண்டிய அவர்களுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனை கவனம் செலுத்த வேண்டிய அவர்களுக்கு என்று பிரத்யேகமான அறிவுறுத்தல் வழங்குவதற்காக ஒரு கூட்டமாக 1-to-1 முறையில் சந்தித்து வருகிறார். அது மட்டுமின்றி இந்த 1-to-1 முறையில் சந்திக்கக்கூடிய இந்த உடன்பிறப்பு நிகழ்ச்சிக்கு பிறகாக பல்வேறு மாற்றங்களை கட்சி ரீதியாக அதிரடியாக திமுகவில் செய்யப்பட்டு வருகிறது. மாவட்ட செயலரை மாற்றுவது, ஒன்றிய செயலரை நீக்குவது, தலைமை சொல்வதை கேட்காமல் தலைமை கொடுக்கக்கூடிய பணிகளை முறையாக முடிக்காதவர்கள், அதே போன்று கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில களத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், செயல்படக்கூடியவர்கள் என ஒவ்வொருத்தரையும் கண்டிப்பதுடன் அவர்கள் மீது நடவடிக்கையும் 1-to-1 முறையில் நடக்கூடிய சந்திப்பின் மூலமாக முதலமைச்சர் நேரடியாக கண்டறிந்து அவர்களை மீது நடவடிக்கை எடுத்து வருகிறார். அந்த வகையில திமுகவுடைய நிர்வாகிகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக ஆலோசனை நடத்தக்கூடிய சூழலில் இன்றைய தினம் கலசப்பாக்கம், அரக்கோணம் ஆகிய தொகுதிகளுடன் மற்றும் சோளிங்கர் தொகுதி என 3 தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். திமுக நிர்வாகிகள் இந்த 3 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய கள நிலவரம், அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் எனவும் வரக்கூடிய தேர்தலுக்கு முன்கூட்டி அவர்களுக்கான பணிகளை முடுக்கி விடுவதற்கான ஒரு ஆயத்த கூட்டமாகவுமே இந்த உடன்பிறப்பு வா என்ற 1-to-1 சந்திப்பு நடைபெற்றக்கூடிய இந்த 3 தொகுதியுடன் முதலமைச்சர் இன்றைய தினம் அந்த 3 தொகுதியை சார்ந்த திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.